வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்னைக்கு வந்து நம்ம டேண்டனான் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 9 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல்ல இருக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அனிமே சேனல் போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு அனிமே பார்க்க டைம் இல்ல, புரியல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இன்னும் சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பீடு வந்து 1.5 வச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஸ்கூல்ல 3 பேரும் மாட்டிப்பாங்க. இந்த செர்போனியன் ஏலியன்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல ஐரா வந்து ஆக்ரோபாட்டிக்ஸ் சில்கியா உருமாறிடுவா. அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே அடிச்சிருவா. அவன் மறுபடியும் ஐராவா உருமாறிடுறா. அப்ப அவளுக்கு நடந்தது என்னன்னே தெரியல. அடே உக்குரன் நல்லா இருக்கியா, உனக்கு அடிப்படலையே, என்னடா நீ இந்த மாதிரி கிடக்குற அப்படின்னு அவன் ஷாக் ஆயிட்டா. உக்குரன் வந்து கீழே ட்ரெஸ் எல்லாம் படுத்து கிடக்கான் நியூடா. பார்த்துட்டு ஐரா வந்து அதிர்ச்சியில கண்ண முடிக்கிறான். என்னடா உக்குரன் உன்னை இந்த நிலைமையில பார்க்க வச்சிட்டேன், வெக்கமா இருக்கு போடா அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நேரத்தில் திடீர்னு ஆக்ரோபாட்டிக் சில்கி வந்து மறுபடியும் உருமாறிடுறா. ஏலியன்ஸ் தான் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி உனக்கு ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கா, சரி ரொம்ப நல்லதா போச்சு, உன்னோட பனானா இருக்கனே எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அவங்க கூட வந்து சிக்ஸிக்கிட்ட ஏலியன் வந்து இவங்க அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உக்குரன் வந்து ஓடி போயிட்டான். நான் முதல்ல போய் ஒரு ட்ரெஸ் தேடுறேன். அந்த நேரத்தில் சிக்ஸிக்கிட்ட ஏலியனும் ஆக்ரோபாட்டிக் சில்கியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரே அடியில் ஆக்ரோபாட்டிக் சில்கியை அடிச்சு பறக்க விட்டுட்டான். இந்த சைடுல செர்போனியன்ல வந்து இன்னொரு அட்டாக் கொடுக்குறான். அவங்க 2 பேருக்குமே அடிபட்டுருச்சு. சிக்ஸிக்கிட்ட வந்து சொல்றான், டேய் நான் உன் பக்கம் இருக்கேன்டா, என்னையும் சேர்த்து அடிக்காத. இவங்க 2 பேரும் இங்க பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் உக்குரன் வந்து ஒரு கபோர்டு டெஸ்க்லாம் தேடி பார்க்குறான், ட்ரெஸ் எதுனா இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது. கடைசியில் சிக்ஸிக்கிட்ட ஏலியன் வந்து ஒரே ஒரு பஞ்ச் விடுது. அந்த பஞ்சில் உக்குரன் வந்து பறந்து போய் விழுந்துடுறான். அவன் வந்து சண்டை போடும்போது ஆக்ரோபாட்டிக் சில்கியை வந்து டான் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு என் மேல லவ் வந்துருச்சு போல அப்படின்னு கேட்கறான். ஆனா ஆக்ரோபாட்டிக் சில்கி சொல்லிடுறான், இல்ல இல்ல என் ஹார்ட்டை வந்து நான் இன்னொருத்தவனுக்கு பறி கொடுத்துட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து உனக்கு நிறைய சான்ஸ் தரேன், நீ வந்து என்னோட ஹார்ட் வின் பண்ற அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஆக்ரோபாட்டிக் சில்கி வந்து ஒரே ஒரு பஞ்ச் விட்டுட்டு அவனை குத்திடுது. அவன் மேல பறந்து போய் செவத்துல முட்டிட்டான். அந்த நேரத்தில் செர்போனியன்ல வந்து ஆக்ரோபாட்டிக் சில்கி ஒரே ஒரு அடி விட்டுருது. அவளுக்கு அடிபட்டுருது. அவனோட பவர் வச்சு அவளை லாக் பண்ணிட்டான். அப்ப அவனால நகரவே முடியல. நீ இப்படி அடி வாங்கன்னு நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல ஸ்பெஷல் பவர் வச்சு நிறைய பேர் இருக்கும், மறந்துடுறது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபர்தர் எவால்வ் ஆகிறதுக்கு நிறைய ஹோப் இருக்குது. உன்னோட பெர்ஃபார்மன்ஸும் ஆக்ஷனும் சூப்பராக இருக்குது. உனக்கு நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் உன்னோட பனானா வார்கனி இப்போ நான் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு ஏலியன்ஸில் ஆக்ரோபாட்டிக் சில்கியை பார்த்துட்டு சொல்லுது. நிறுத்துற, நான் தான் சோசன் ஒன்று, கடவுள் நல்லா சூஸ் பண்ணிக்காரு, உன்னே அந்த மாதிரி நடந்துக்க விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஏலியன் வந்து அவன் வயிற்றுல ஒரே ஒரு பஞ்ச் விடுறது. அவன் பறந்து போய் கீழே வந்துட்டா. வழியில துடிச்சிட்டு இருக்கா. ஆமாம்மா நீ சொன்னது கரெக்ட் தான், நீ தான் சோசன் ஒன்று, ஆனால் உன்னை சூஸ் பண்ணது நான் தாண்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி வாங்கப்பா ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பெஞ்சுக்குள்ள உக்குரன் வந்து எந்திரிச்சு வெளியில வந்துட்டான். அவன் ட்ரெஸ் இல்லாம நண்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறான். அவனோட பனானா வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டான். நீங்க என்ன தேடி தானே வந்தீங்க, இவ்வளவு இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ட்ரெஸ்ஸை விட இங்கே நிறைய விஷயம் முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டர்போகிரனே உருமாறிட்டான். அது ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், உன்னோட பனானா இருக்குன்னு வேணும் உங்களுக்கு, ஆனா நாங்க வந்து இப்போ சேர்ந்து ஒரே நேரத்தில் அதை பண்ண போறோம் அப்படின்னு 2 பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஏலியன்ஸோட அட்டாக்ல இருந்து இவங்க 2 பேரும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனால் இவங்களால நகரவே முடியல. அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த 3 ஏலியன் ஒன்றா சேர்ந்து அவங்களோட சைக்கோ கைனசிஸ் பவர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த 3 பேர் சேர்ந்த பவர் சர்க்கிள் வந்து இவங்க ஆசம் ஜோன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா அவங்களோட ஃபோர்ஸ்க்குள்ள அவங்களாலே உள்ள போக முடியாது. அவங்க 2 பேரும் உள்ள மாட்டிட்டு இருக்க நேரத்துல சிக்ஸிக்கிட்ட ஏலியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள போயிட்டு உக்குரனை தலையில அடிச்சுக்கிட்டு இருக்குது. நீ மயங்கி விழுந்து எந்திரிக்க முடியாத வரைக்கும் நான் அடிச்சிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்றான். ஆனா ஆச்சரியப்படுற விதமா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உக்குரன் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு அடி விட்டுறான். அவன் பறந்து போய் வெளியில வந்துடுறான். உக்குரனும் தப்பிச்சிட்டான். அந்த இடத்துல இருந்து ஏலியன்ஸ்க்குலாம் ஒரே ஷாக்கு, என்னடா அவன் ஆசம் ஜோன் தப்பிச்சிட்டான், நம்மளோட சைக்கோ கைனசிஸ் பவரை யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுத்துறான் மொமோ. வந்து சொல்றான், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மொமோ. மொமோ வந்து சொல்றா, டே பைத்தியக்காரன், ஐராப்பனை வந்து நீ கிஸ் பண்ணல பண்ணாதரா அப்படின்னு நீ பார்த்துட்டு சொல்றா, உங்க மூஞ்சியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா, செர்போனியன் ஏலியன்னு சொல்றாங்க, நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ, அவனோட பனானா ஆர்கன் எடுக்கிற வரைக்கும் உன்னை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். சில்கி வந்து சொல்றா, மொமோ என்ன காப்பாற்றணும்னு நினைச்சு கூட பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றா. மொமோ வந்து ஷாக் ஆகிட்டு கேட்குறா, டே ஆக்ரோபாட்டிக் சில்கி அது அவனை ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் உக்குரனை வந்து உங்களை சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் மறுபடியும் இந்த ஏலியன்ஸ்லாம் வந்து பவர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆசம் ஜோனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மொமோ வந்து தப்பிச்சிட்டான். அடியே மொமோ, நீ வந்து உன்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்களோட மேஜிக் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த நேரத்தில் அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சிக்ஸிக்கிட்ட வந்து வாங்கி விழுந்து கிடக்கான். அவனை போய் எழுப்ப பார்க்குறாங்க. அவன் வந்து எந்திரிக்க மாட்டான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்துக்கிறான். அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஏலியன் வந்து அவனோட பேண்ட்டை திறந்து உள்ள இருந்து ஒரு நீளமான டியூப் எடுக்கிறான். அதை வச்சு அந்த சிக்ஸிக்கிட்டோட தலையிலே கொட்டுறான். இப்போ வந்து அந்த சிக்ஸிக்கிட்ட ஏலியனுக்கு பவர் வந்து ரீகெயின் ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பவர்ஃபுல்லான ஏலியனா உருமாறிட்டான். அவன் பார்க்கறதுக்கு இப்போ வெட்டுக்கிளி மாதிரி உருமாறிட்டான். அவனோட பஞ்சஸ் வந்து இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு. அவனோட 2 கையை வச்சு இப்போ ரேப் பண்ணுறான். மொமோ ஆயிரம் இப்போ பறந்து போய் விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் மொமோ எந்திரிச்சு அவனோட சைக்கிக் பவர்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். போனி நெயில் வந்து இவன்ட்ட சொல்றாங்க, மொமோ நீ பார்த்துக்கோ, ஆனால் ஐரா வந்து என்ன பண்ணிடுறா, அதுக்கு முதல்ல நீ எங்களை தடணும் அப்படின்னு அடிக்க போயிடுறா. ஆனால் ஐரா அந்த அட்டாக் வந்து கவுண்டர் பண்ணி அந்த ஏலியன் வந்து ஒரு அப்பர் கட் விட்டுருது. ஐரா வந்து இப்போ சீலிங்லேயே போய் மாட்டிக்கிட்டா. அவன் மறுபடியும் ஆக்ரோபாட்டிக் சில்கியா மாறிட்டா. இப்போ 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. உக்குரனும் அவங்க சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மொமோ வந்து கத்துறா, டேய் நீங்க 2 பேரும் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கீங்க, அவனோட அட்டாக் பண்ணிச்சுனா நீங்க 2 பேரும் பறந்து போயிருவீங்க அப்படின்னு வார்ன் பண்றான். அப்போ அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் ஆயிருது. அப்போ வந்து ஐரா பொண்ணு அவள்கிட்ட சொல்றான், நீ தான் அந்த ஏலியனோட பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், அதை முதல்ல ஒழுங்கா பண்றே அப்படின்னு சொல்றான். பொண்ணு எல்லாம் சொல்றாங்க, டே உன்னோட சம்பளம் வந்து 60% குறைக்க போறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே இப்போ தண்ணியா உருமாறிடுச்சு. எல்லாருமே இப்போ தண்ணிக்குள்ள முங்கிட்டாங்க. தண்ணி மேல எந்திரிச்சு மொமோ வந்து செவத்தை தொட்டு பார்க்குறான். ஆனால் செவரு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியா மாறிடுச்சு. அவங்க ஃபுல்லாவே இப்போ ஒரு வாட்டர் பில்டிங்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நோக்கி ஏதோ வந்துகிட்டு இருக்கு. வேவ்ஸா வருது தண்ணிக்குள்ள. யார் இது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டர் டீமன் தான். டே போதும்டா இப்போ வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றா. பைரா வந்து கேட்குறா, என்னடி நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்க, இப்போ நான் யாரு, நான் தான் லீடருங்க அப்படின்னு. இப்போ உக்ரன் வந்து கத்துறா, நெசியா அப்படின்னு. பைரா வந்து சொல்றான், என்னடா உக்ரன் எக்ஸைட் ஆகிட்டா ரொம்ப கியூட்டா இருக்கானவே. அவன் சொல்றான், நம்ம வந்து இப்போ கமிகோ சிட்டியில் இருக்கிறோம்,
மொமோ பின்னாடி இருந்து சொல்றா, "டேய் போதும்டா, அப்புறமா நீங்க வந்து அந்த மான்ஸ்டர பார்த்து ரசிச்சுக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்ட்டு அவ கிளம்புறான். அது உக்குரன பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு கேட்குறா, "அது உண்மையிலே நெஸ்ஸியா பேயா? அடேய் உக்குரன் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏலியனும் தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. மொமோ பொண்ண வந்து எங்களால தடுக்கவே முடியல. அந்த இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, "உனக்கும் 60% பே கட்டுறா" அப்படின்னு அந்த நேரத்தில அந்த நெஸ்ஸியா டீமனும் ஒரு லேசர் பீம் வச்சுட்டு இந்த ஏலியன 2 துண்டா வெட்டிருது. அந்த சம்பவத்த பார்த்த உடனே உக்குரனும் மொமோவும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி ஐரா வந்து அங்க ஆயிரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஐரா வந்து வாட்டர் சீலிங்ல போய் மாட்டிக்கிட்டா தண்ணிக்குள்ள. அது ஏன் அப்படின்னா அந்த வெட்டுக்கிளி ஏலியன் வந்து தண்ணிக்குள்ள இருந்து அவள அட்டாக் பண்ணிருது. உக்குரனும் சொல்றான், "என்னடி இவனோட பஞ்ச் எல்லாம் தண்ணிக்குள்ள ரொம்ப பயங்கரமா இருக்குது. இவனுக்கு என்ன பார்க்க மேன்டிஸ் மாரியே இருக்கிறான். மேன்டிஸ் போல பவர் இவனுக்கு இருக்குதோ" அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் மொமோ வந்து நினைச்சு பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இப்ப. தண்ணிக்குள்ள இருந்தா அப்படின்னா அவனோட பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மேன்டிஸ் ஏலியன் வந்து சொல்லுது, "தண்ணிக்குள்ள வந்து என்னோட பவர் வந்து 10 தடவ அதிகமா இருக்கும் லேண்ட்ல இருக்கிறத விட." என்ன பண்ணும் தண்ணிக்குள்ள அவனால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. மேல வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். மொமோ சொல்றா உக்குரன்ட்ட, "டேய் அவன போய் அட்றா. தண்ணிக்குள்ள டர்போ கிரேனேடோட பவர் வச்சு நீ வந்து வேகமா நீந்தி போய் அவன அடிக்கலாம்." அவ சொல்ற மாரியே உக்குரனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனா அவன் கீழ வந்து முங்கிட்டான். அதே அப்படின்னா டர்போ கிரேனேட்ல வந்து நீச்சல் அடிக்க முடியாது. தரையில மட்டும் தான் டர்போ கிரேனேட்ல பவர் வந்து இருக்காவோ. மொமோவுக்கு ரொம்ப ஷாக். என்னடா இப்படி ஆயிப்போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. இத அப்புறம் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்க ஓட பார்க்குறாங்க. அதே நேரத்துல ஐரா வந்து தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டா. அவ ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தான்னா மூச்சு முட்டி இறந்து போயிருவா. உக்கரன் வந்து மொமோ கிட்ட கேட்கிறான், "அடேய் உன்னோட சைக்கிள் பவர் யூஸ் பண்ண முடியாதா? அவள எப்படியாவது போய் காப்பாத்துடி" அப்படின்றான். என்னால அவ்வளோ தூரம் போ முடியாது. அவளுக்கு அப்படியே கீழ இருந்தேன் அப்படின்னா அவளால காப்பாத்த முடியும். ஆனா நம்மள அந்த மேன்டிஸ் பையன் தொரத்திட்டே இருக்கான். என்னால எதுவும் பண்ண முடியல. உக்கரன் வந்து சொல்றான், "நான் அந்த மேன்டிஸ பார்த்துக்கிறேன். நீ போய் அவள காப்பாத்து" அப்படின்னு. மொமோ சொல்றான் உக்கரன்ட்ட, "டேய் லூசுத்தனமா எதுவும் பண்ணாதடா. நம்ம பழையபடி மறுபடியும் மாட்டிக்கிருவோம்." உக்கரன் வந்து மொமோட்ட கேட்கிறான், "அடேய் இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் எதனா பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஒர்க் அவுட் ஆகாது. அது நம்மள இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்கிரும்" அப்படின்னு சொல்றா அவ. "ஏன்டா அவ பின்னாடி போனா இப்ப உங்க 2 பேரால தான் இவ்வளோ பிரச்சனை" அப்படின்னு அவ சொல்றா. "நாங்க 2 பேரும் எங்களால தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்றேன். அதுக்கு மொமோ சொல்றான், "நீங்க 2 பேரும் தான் அப்பதான் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதான் தான் பிரச்சனையே. நீ இன்னைக்கு அவள தரையில போட்டு அவன் மேல படுத்திருந்த." உக்கரன் வந்து, "அடி அப்படிலாம் இல்லடி. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றான். சொல்லிடுறேன், "எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. நீ வந்து பொய் சொல்லிட்ட. நீ அந்த பொண்ணு கூட என்ன பண்ண எனக்கு கவலை இல்ல" அப்படின்றான். ஒரு விஷயம் தான் மைண்ட்ல அவனைய ரொம்ப பாதர் பண்ணிட்டே இருக்குன்னா, அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க அத எப்படி தப்பா நினைச்சாலும் சரி. ஆனா நீ வந்து என்னைய தப்பா நினைச்சிட கூடாது. அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நடந்த எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்." உடனே மொமோ வந்து சொல்லிடுறான், "டேய் போடா பைத்தியக்காரா. நீ என் கைய தொடாத. நீ எப்புட்றா அப்படியே சொல்ல போச்சு? நீ வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் இல்லாம இருக்கிற" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அவங்கள அந்த மேன்டிஸ் வந்து அட்டாக் பண்ணிருது. அவங்க 2 பேரும் இப்ப தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டே கீழ போறாங்க. உக்குரன் வந்து சொல்றான், "அடேய் சாரிடி நான் மறுபடியும் உன்ன தொடரும்போது" "இல்லடா அதான் ஒரு நல்ல ஐடியா. இங்க வா" அப்படின்னு உக்குரன கூப்பிடுறா அவ. நேரத்துல மொமோ என்ன பண்றான் அப்படின்னா, உக்குரன் மேல ஏறி உட்காந்துட்டு உக்குரன வந்து அவரோட சைக்கிக் பவர் வச்சு முன்னாடி பின்னாடி இழுத்து அமுக்குறான். சைக்கிக் பவர் வச்சு அவன் வேகமா முன்னாடி புஷ் பண்ணிட்டே இருக்கிறா. அதே நேரத்துல அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அவன ரைட் பண்ணிட்டே இருக்கிறான். 2 பேரும் இப்ப வேகமா தப்பிச்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி இருந்து அந்த மேன்டிஸ்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் விடுது. "என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா" அப்படின்னுது. மொமோ வந்து உக்குரன இப்ப மேல போடா அப்படின்னு மேல திருப்பி விட்டுறான். அவங்க 2 பேரும் இப்ப சீலிங்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. சீலிங்குள்ள போயிட்டு அந்த ஐரா பொண்ணையும் புடிச்சு தூக்கி இழுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த ஐரா பொண்ணோட நெஞ்சுக்குள்ள வந்து நிறைய தண்ணி போயிருச்சு. அவ மயங்கி கிடக்குறா. அப்ப மொமோ என்ன பண்றா அப்படின்னா, அவளோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவளோட தண்ணியெல்லாம் கக்க வைக்கிறா. மொமோ வந்து ஐரா கிட்ட சொல்றான், "அடி உன்னோட சட்டைய கழட்டு. இந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் போனா தான் கரெக்ட்டா இருக்கும்." அதுக்கு ஐரா வந்து சொல்றான், "நான் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ட்ரெஸ்ஸ கழட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படின்னா ஏலியன்ஸ்லாம் உட்காந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெசி டீமனுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு. ஆனா அவன் ரொம்ப முட்டாளா இருக்கிறான். பார்க்குற எதனாலும் அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் எல்லாரும் அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேன்டிஸ் பேல ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவனுக்கு தண்ணிக்குள்ள வந்து பயங்கர அட்டாக் பவர் இருக்குது. ஆனா அவன் வந்து தண்ணிக்குள்ள பயங்கரமா மூச்சு விட்டுட்டே இருக்கான். அந்த நேரத்துல எனிமீஸ்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. சரி பேசினதெல்லாம் போதும். இந்த மாரி சமயத்துல தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிடி கேபிள் யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒண்ணா ஆயிரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க மேல பார்த்தோம் அப்படின்னா ஐரா வந்து ட்ரெஸ் கழட்டிட்டு ரெடியா இருக்கிறா. ஆனா உட்காரன் முன்னாடி இப்படி ட்ரெஸ் இல்லாம நிக்கிறானே அப்படின்னு அவளுக்கு வெக்கமா இருக்குது. "அடியே ரொம்ப பண்ணாதே" அப்படின்னு மொமோ சொல்றான். "நீங்க 2 பேரும் இப்ப ரெடியா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒண்ணா சண்டை போடலாம் அப்படின்னா இதுல தான் நம்ம ஜெயிக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்றான். ஐரா வந்து மொமோவ கட்டிப்பிடிச்சு சொல்றா, "அடியே என்ன சொல்லணும்னு நீ சொல்லாத. நான் தான் இங்க லீடரு." அவங்க 3 பேரும் இப்ப உக்ரைன போட்ட யூஸ் பண்ணி கீழ அந்த ஏலியன்ஸ் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த ஏலியன் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணாயிட்டாங்க. தண்ணிக்குள்ள இருந்து அவங்கள அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. உக்ரைன் மொமோ ஐரா வந்து அவங்கள நோக்கி போம்போது அவங்க தண்ணிக்குள்ள இருந்து வாட்டர் பீம் வச்சுட்டு அவங்க பெரிய அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எப்புட்றா அவங்க இப்படி பண்ணாய்ங்க? தண்ணிக்குள்ள எப்படி அட்டாக் பண்ணாய்ங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்றாங்க. இந்த ஏலியன்லாம் வந்து அவங்களுடைய கழுத்துல இருந்து தண்ணி உள்ள இழுத்துக்குது அப்படின்னு. இதனால தான் அது கன்டினியூஸா தண்ணி ஷூட் பண்ணுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் மொமோ வந்து ஒரு பிளான் பண்றா. அது கழுத்துல இருக்கிற விஷயத்த உடைச்சோம் அப்படின்னா அது கன்டினியூஸா ஷூட் பண்ண முடியாது லேசர. வாங்க இப்போ நம்ம போய் அந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கனால இதான் சரியான சமயம் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாரியே தண்ணி உறிஞ்ச போது ஆக்ரோபாட்டிக் சில்கி வந்து அவங்க கழுத்த வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. அதான் அந்த ஏலியன் வந்து சொல்லுது, "எங்கள்ட்ட தண்ணி ஷூட் பண்ற பவர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா? இப்ப க்ளோஸ் கேமரா கூட சண்டை போட முடியும்" அப்படின்னு அந்த ஏலியன்லாம் சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வந்து அடிச்சு பறக்க விட்டுருச்சு. ஐரா வந்து இப்ப தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டா. அந்த நேரத்துல மொமோ வந்து உக்ரைனையும் அவளையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு பார்க்குறா. ஐரா வந்து சொல்றா, "ஐயோ வலிக்குது எனக்கு பயங்கரமா வலிக்குது" அப்படின்னு. அதான் மொமோ வந்து ரியலைஸ் பண்றா. அந்த மேன்டிஸோட கை வந்து இந்த டீமனுக்கு இருக்கு அப்படின்னு. எல்லாமே புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாய்டி அப்படின்னு அவ சொல்றா. அந்த செர்போனியில தான் எல்லாம் ஒண்ணு சேர்த்துருக்கணும். அதோட வீக்னஸ் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இப்போ. இப்போ ரொம்பவே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. லேசர் பீமும் இருக்கு அவங்கள்ட்ட. அப்புறம் பஞ்ச் பண்றதுக்கு கையும் இருக்குது. நம்ம லேண்ட்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பின் பண்றதுக்கு எதனா சான்ஸ் கிடைக்கலாம். ஆனா தண்ணிக்குள்ள இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வந்து ட்ரிக்ஸா ஒரு பிளான் பண்றா. அவ என்ன பண்றா அப்படின்னா அந்த மூச்ச இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஏலியன் கிட்ட போறா. அந்த ஏலியன் சொல்லுது, "கம்ப்ரஷன் வாட்டர் பிளாஸ்ட் வந்து இப்ப தீர்ந்து போச்சே. ஆனா அது பரவாயில்ல. எங்கள்ட்ட இப்போ உன்ன கொல்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. நீ தான் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்க. அதனால முதல்ல உன்னைய தான் வெட்டி கொல்ல போறோம்" அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லுது மொமோ கிட்ட. அவனும் அப்படின்னா சிம்பிளா
உன்னைய தண்ணிக்குள்ளேயே இருக்க விட்டுறலாம். அப்படி இல்லன்னா உன்னைய குத்தியே கொன்றுடலாமா அப்படின்னு கேட்குறா அவகிட்ட. மொமோ வந்து ஒரு கையில அவளோட மூச்ச இழுத்து புடிச்சுக்கிட்டு, இன்னொரு கைய வச்சுட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு கையிலேயே காட்டுறா. அந்த ஏலியன் வந்து 2 கைய வச்சுட்டு மொமோவ பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வருது. மொமோவ என்ன பண்றா அப்படின்னா, அவளோட சைக்கிள் பவர வச்சுட்டு தண்ணிய வந்து விலக்கி விட்டுறா. அப்ப அந்த இடம் ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு. அந்த ஏலியன்ஸ்க்கு புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்பதான் மொமோ வந்து சொல்றான், "நீ வந்து அந்த மேன்டிஸ் பையன் கூட சேர்ந்திருக்க கூடாது ஒண்ணா. மேன்டிஸோட பவர் வந்து தண்ணிக்குள்ள ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆனா தண்ணி இல்லாத இடத்துல அதோட ஃபுல் பவர வந்து யூஸ் பண்ண முடியாது. அவன் இப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னா, இந்த மாரி தான் நடக்கும். இம்ப்ளோட் ஆயிருவீங்க. அவன் இப்ப தண்ணிக்குள்ள ஃபுல் பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து அந்த நேரத்துல தண்ணிய விலக்கி விட்டேன். அது ஃபுல்லா இப்ப ட்ரை ஆயிருச்சு. அதனால நீங்க எல்லாரும் இப்ப இம்ப்ளோட் ஆயிட்டீங்க, வெடிச்சிட்டீங்க. அப்போ வந்து இந்த ஏலியன்ஸ் சொல்லுது, "தண்ணிக்குள்ள இந்த மாரி என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியும். இப்ப நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்டது. அப்ப வாட்டர் பிளாஸ்டர் இருக்கே, ஹை பிரஷர் பீம் வச்சுட்டு உன்னைய இப்ப அடிக்கவா? அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஏலியன் வந்து இப்ப வாட்டர் பிளாஸ்டர் வச்சு அடிக்க வருது. அந்த நேரத்துல அக்ரோபாட்டிக் சில்கி வந்து அவரோட முடிய வச்சுட்டு அவளோட தொண்டைய புடிச்சிடுறா. அவளோட முடியில வந்து உட்கார்ந்து இப்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபுல் த்ரோட்டில் யூஸ் பண்றதுக்கு. அந்த நேரத்துல மொமோ என்ன பண்றா அப்படின்னா, அவளோட பவர் வச்சுட்டு தண்ணியெல்லாம் விலக்கி விட்டுறா. அப்ப மொமோ உள்ள போறதுக்கு சரியான பாதை அமைஞ்சிருச்சு. தான்டா சான்ஸ் அப்படின்னு உட்கார்ந்து உள்ள போயிட்டு ஃபுல் த்ரோட்டில் யூஸ் பண்ணிடுறான். அந்த ஏலியன் வந்து இப்ப சிதறி போயிருச்சு. அந்த ஏலியன்லாம் செத்து போனோனே, அந்த இடத்துலருந்து எல்லாரும் விடுபட்டுட்டாங்க. அந்த இடம் மறுபடியும் இப்ப ஸ்கூலா மாறிருச்சு. தண்ணியெல்லாம் வத்தி போக ஆரம்பிச்சிருச்சு. உட்காரவங்க ட்ரெஸ் இல்லாம மொபைல் மேல படுத்திருக்கான். 2 பேர் இப்ப ஸ்கூலோட தரையில கட்டி புடிச்சுட்டு படுத்திருக்காங்க. அவங்க வந்து தண்ணியெல்லாம் கக்கிட்டு இப்ப முழிச்சு பார்க்குறாங்க. அப்பாடா! ஒரு வழியா அவன கொன்னுட்டோம்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தரையெல்லாம் ஹார்டா இருக்கு. தண்ணியா இல்ல. ஒரு வழியா முடியுதுடா சாமி அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஒண்ணா வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நியூடா இருக்கிறத பார்த்துட்டாங்க. அவங்களோட செல்ஃபோன்ல கேமரா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரெஸ் இல்லாம அப்படின்னு எல்லாரும் நடிக்கிறாங்க. சுத்தி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேருந்து. அங்க பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கூடயே சேர்ந்து ஐராவும் ஓட ஆரம்பிச்சுட்டா. அவளும் ட்ரெஸ் போடவே இல்ல. 3 பேரும் இப்ப ஒண்ணா ட்ரெஸ் இல்லாம ஸ்கூலுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.